illustration 6 ரொம்ப ஈஸியான சம்மு. இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சேல்ஸ் டர்ன் ஓவர் அண்ட் ப்ராஃபிட் டியூரிங் த 2 periods ஆர் ஆஸ் ஃபாலோஸ். அது ஃபர்ஸ்ட் பீரியடு செகண்ட் பீரியடு சேல்ஸும் கொடுத்தாச்சு ப்ராஃபிட்டும் கொடுத்தாச்சு. அப்போ என்னதான் கேட்குறான், வாட் வுட் பி ப்ராபபிள் ட்ரேடிங் ரிசல்ட்ஸ் வித் சேல்ஸ் ஆஃப் 180 lakh, வாட் அமௌண்ட் ஆஃப் சேல்ஸ் வில் ஈல்ட் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 50,000. பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் புரியாத வார்த்தை உங்களுக்கு. சேல்ஸ் மைனஸ் ப்ராஃபிட் ஆக்சுவல் காஸ்ட். சேல்ஸ் மைனஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட் இல்லையா? அப்போ வாட் இஸ் சேல்ஸ் 2 லட்சம், வாட் இஸ் ப்ராஃபிட் 20,000. இது பீரியட் 1. அடுத்து வந்து பீரியட் 2 வந்து கொடுத்துருக்கான் இல்லையா? அப்போ வாட் வுட் பி த ப்ராபபிள் ட்ரேடிங் ரிசல்ட்ஸ் வித் சேல்ஸ் ஆஃப் 1,80,000. அப்போ 1,80,000 நான் சேல்ஸ் பண்ணா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்னு கேட்குறான். அல்லது வாட் அமௌண்ட் ஆஃப் சேல்ஸ் வில் ஈல்ட் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 50,000. எனக்கு 50,000 வரும்னா நான் எவ்வளவு சேல்ஸ் பண்ணா எனக்கு கரெக்டா இருக்கும்னு ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி தான் நம்ம பார்த்துக்கணும். முதல்ல வந்து ஆன்சர் பார்க்கக்கூடாது. கேள்வி ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சாவே மேக்சிமம் உள்ள என்ன இருக்கும், ஆன்சர் இருக்கும். அப்போ நம்ம படிச்சிருப்போம் பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோ என்பது என்னன்னா சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ். சார் பிவி ரேஷியோக்கு வந்து நீங்க கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை சேல்ஸ் தான் சொன்னீங்கன்னு நான் மறுக்கல. கான்ட்ரிபியூஷன் தான், ப்ராஃபிட் என்பது கான்ட்ரிபியூஷன் தான், இது சேல்ஸ் தான். அப்போ சேஞ்ச் இன் ப்ராஃபிட் சேஞ்ச் இன் சேல்ஸ்ன்ற ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லவா? அப்போ வாட் இஸ் சேஞ்ச் இன் ப்ராஃபிட்? ப்ராஃபிட் 40,000 20,000 40,000 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 20,000 இன்க்ரீஸ் ஆகுது. சேல்ஸ் 2 லட்சத்துலேருந்து பீரியட் 2க்கு 3 லட்சம் வந்துருக்குது. அப்போ அதிகமாக 3 - 2 தான் போகணும். சரி, 2 - 1 தான் போகணும். இப்போ 2 - 1ன்னா இயர். நீங்க அப்படி புரிஞ்சுக்கணும். 2 - 1ன்றது இயர். அப்படி போட்டா 20% கிடைச்சிருக்குது. என்னன்னா பிவி ரேஷியோ பிகாஸ் ஆஃப் சேஞ்ச். என்னங்க சேஞ்ச் இன் ப்ராஃபிட் சேஞ்ச் இன் சேல்ஸ்ல எத்தனை பர்சன்ட் கிடைச்சிருக்குது உங்களுக்கு? 20% கிடைச்சிருக்குது. இது வந்து பொதுவான விஷயமா நம்ம கன்சிடர் பண்ணி 2 பீரியடுக்கு நீங்க போடுறீங்க. இப்போ 20% வேரியபிள் காஸ்டா இருந்தா 2,20,000 எவ்வளவு? 40,000. பிக்சடு காஸ்ட் 20,000 எப்படி வந்துச்சுன்னு ஒரு கேள்வி. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். என்னதா பிக்சடு காஸ்ட் எப்படி இவர் வந்து 20,000 போட்டாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. லிசன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இயர் ப்ராஃபிட் என்ன சொல்லிட்டான்? 20,000 அவனே கணக்குல கொடுத்தான். அப்ப நல்லா கவனிக்கணும். சேல்ஸ் இல்லஸ்ட்ரேஷன் எத்தனை பேரு? 6 தானே. சேல்ஸ் எவ்வளவு சொல்லிட்டான்பா? 2 lakhா? ப்ராஃபிட் எவ்வளவு சொல்லிட்டான்? 20,000. அப்ப 1,80,000 என்னதான் இருக்கணும்? காஸ்டா தானே இருக்கணும். இது பிக்சடு காஸ்ட் பிளஸ் வேரியபிள் காஸ்ட். கிளியரா? அதானே அடுத்தது தானே. அப்ப பிவி ரேஷியோன்றது 40,000 சொல்லிட்டான். என்னங்க நல்லா புரியுங்க. எத்தனை? 20%. அப்ப பிவி ரேஷியோ வந்து 20% அப்படின்னா என்னங்க? 40,000. அப்ப 2 லட்சம் ரூபாயில 40,000 என்னன்ட்டான்? கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டான். அப்ப 1,60,000 என்னவாதான் இருக்கணும்? வேரியபிள் காஸ்டா இருக்கணும். 20,000 என்னவாதான் இருக்கணும்? பிக்சடு காஸ்டா தான் இருக்கணும். அப்பதான் ப்ராஃபிட் உனக்கு 20,000 வருது. அப்ப கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சாச்சு, ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப டிஃபரெண்ட் என்னவாதான் இருக்கணும்? பிக்சடு காஸ்டா இருக்கணும். கிளியரா? பாருங்க, ஒரே கணக்குல திரும்ப சொல்றேன். சேல்ஸ் தான் நம்ம கையில இருக்குது. அது வந்து 20% கான்ட்ரிபியூஷன். அப்ப கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சாச்சு எவ்வளவு? 40,000. ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குது? 20,000 இருக்குது. வாட் இஸ் டிஃபரன்ஸ்? 20,000. அது என்னவாதான் இருக்கணும்? பிக்சடு காஸ்டா இருக்கும். இப்ப பிக்சடு காஸ்ட் பொறுத்த வரைக்கும் எந்த இதுக்குமே சேஞ்சஸ் ஆகாது. இங்க பிக்சடு காஸ்ட் தான், இங்கே பிக்சடு காஸ்ட் தான். அப்ப 1,20,000 எவ்வளவு? சிம்பிள். 1,20,000 20% போட்டு 36,000. பிக்சடு காஸ்ட் 20,000. ஸோ வாட் இஸ் 16,000? சரி, அப்ப 16,000 தான் நீங்க கண்டுபிடிக்கணும். புரிஞ்சா இல்லையா? நான் கொண்டு வந்துட்டேன் ஆன்சரை. புரியுது இல்லையா? 1,80,000 எப்படி சார் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா 1,80,000 20% கான்ட்ரிபியூஷன் வச்சு தான் நான் கொண்டு வரேன். இப்போ கான்ட்ரிபியூஷன் வந்துச்சு 37,000. பிக்சடு காஸ்ட் எல்லாத்துக்கும் மாறாது இல்லை? அப்போ 16,000 கரெக்டு தானே சார்? அப்போ ரிக்வயர்டு சேல்ஸ் எவ்வளோங்க சார்? இப்போ 16,000 லாபம் வேணும்னா நான் எவ்வளோ சேல்ஸ் பண்ணணும்? நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் ரிவர்ஸில் தான் போகணும். எவ்வளோ சொன்னோம்? அப்போ ரிவர்ஸில் போனால் இங்கே ப்ராஃபிட்டே பார்க்காம பாருங்க. எனக்கு 20,000, 16,000 ப்ராஃபிட் வேணும். அப்போ 20,000 என்னது? பிக்சடு காஸ்ட். அப்போ 36,000 என்ன வேணும் உனக்கு? கான்ட்ரிபியூஷன் வேணும். இப்போ கான்ட்ரிபியூஷன் எத்தனை பர்சன்டேஜ்? 20%. 20%. கான்ட்ரிபியூஷன்
20% சாமி கண்டுபிடிச்சோம்ல பிவி ரேஷியோ தான் கான்ட்ரிபியூஷன் 20% தானே 40 இல்ல அப்ப 20% அப்ப 36,000 டிவைட் பை 20% போட்டா புரியுதுங்களா 1,50,000 வந்துச்சா ராஜி புரியுதா வந்துச்சா புரியுதா இல்லையா அப்ப வாட் இஸ் டிசைர்டு ப்ராஃபிட் உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வேணும்னு சொல்றீங்க எனக்கு இல்லஸ்ட்ரேஷன் ஆர் எங்க எவ்வளவு வேணும்ன்றீங்க 50,000 வேணும் சொல்றீங்க எனக்கு ப்ராஃபிட் 50,000 வேணும்னா நான் எவ்வளவு சம்பாதிக்கணும்னு கேக்குறீங்க அப்ப லாஜிக்கலா பாருங்க 50,000 வேணுமா உங்களுக்கு ப்ராஃபிட் பிக்சட் காஸ்ட் எவ்வளவு 20,000 ரூபாய் மொத்தம் எவ்வளவு 70,000 இங்க எத்தனை பர்சன்டேஜ் 20% அப்ப 70,000 டிவைட் பை 20% போட்டா 3,50,000 3,50,000 உங்களுக்கு ரிக்கடு ஒரே இதுல இத்தனை கணக்கு இருக்குது அப்ப நம்ம மனசுல எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் சிம்பிள் தான் கேட்டிருக்கான் சரி சார் ரெண்டு லைன் தான் இத்தனை எழுதணும் அப்போ இதுல அண்டர்ஸ்டாண்ட் வந்து ரிவர்ஸ் மெத்தட் இருக்குது ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாக்குறோம் 1,50,000 சேல்ஸ்னா 20% எவ்வளவு லாபம் வருது இல்ல எனக்கு லாபம் 50,000 வேணும்னா நான் எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் ஒரு கசமுசான்னு வந்திருக்கும் ஆனா கசமுஸ் எல்லாம் கிடையாது இது தெரிஞ்சுட்டா எப்படி வேணா நம்ம என்ன செய்யலாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றது நான் தெளிவா உங்களுக்கு இதுல